ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி மார்ஷல் மாஸ்டர் எபிசோடு 93 தான் வந்து பார்க்க போகிறோம். எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த எபிசோடு கடைசியில் வந்து கொஸ்டின் கேட்குறேன். சரி வாங்க எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபிசோடு ஸ்டார்டிங்கில் வந்து நானான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்குறப்போ, ஆமாம் நான் வந்து அந்த கிராண்ட்சன்னு டாக்யூ கிங்குடைய கிராண்ட்சனை தான் சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறப்போ, உண்மையில் இவன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சருக்காக ஜாங் வந்து அந்த ஆர்மி படையில் வந்து சர்வீஸ் பண்ண பார்க்குறான். அது மட்டும் இல்லை, அதனால தான் வந்து குஞ்சானை வந்து செலெக்ஷன் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்கிறப்போ, குஞ்சான் வந்து குயின் ஃபேமிலியை விட்டு வந்து அமுச்சிட்டாங்களே, அது மட்டும் இல்லை இவன் வந்து குயின் ஃபேனரை வந்து டிஃபீட் பண்ணிட்டாவும், அதனால தான் வந்து குயின்ஃபாங் வந்து பார்டர்லேருந்து வந்ததாகவும் அவனை வந்து பார்த்திங்கன்னா லைஃப் ஆர் டெத் மேட்டல் பேட்சுக்கு வந்து கூப்பிட்டதாகவும் சொல்லிட்டு வந்து சொல்கிறப்போ, இது வந்து ஃபேமிலி விஷயம் நமக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ, ஜாங் வந்து பார்த்திங்கன்னா ரியலி ஸ்மார்ட்டானவன். அவன் வந்து இவனை வந்து டிஃபீட் பண்ணானா இவன் வந்து கண்டிப்பாக வந்து குயின் ஃபேங்க்கு வந்து சப்போர்ட்டிவாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து இவன் வந்து ஃப்யூச்சரை வந்து கேரி பண்ணிட்டு போவான் அப்படின்னு சொல்கிறப்போ, உடனே ஆப்போசிட்டில் இருக்கவன் தான் பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து எனர்ஜியை வந்து கொண்டு வருவான். உடனே அங்கே வந்து அந்த எனர்ஜி வேஸ் வந்து அடித்து எல்லாரும் வந்து பின்னாடி போகிறப்ப நம்ம ஹீரோவும் வந்து தயாராகுவான். உடனே ஃபர்ஸ்ட்டு அயன் பீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிங்குன்னு ஒரு அட்டாக் வந்து பண்ணுறப்போ, நம்ம ஹீரோ வந்து அப்படியே அசையாமல் நிற்பான். அவன் உடம்புல வாங்கி உடனே நம்ம ஹீரோ ஒரு பிளாஸ்ட் அடித்ததுக்கப்புறம் அவன் அப்படியே போய் சுருண்டு கீழே விழுவான். இது வந்து இம்பாசிபிள், இந்த ஜாங் வந்து ஒரே ஸ்டெப்பில் வந்து தோத்துட்டானா, இது என்னால் நம்பவே முடியலன்னு சொல்கிறப்போ, அவ்வளோதான் இது வந்து ஆர்டினரி மூவ் தானே அப்படின்னு சொல்லிட்டு, சரி சண்டை முடிஞ்சிச்சு நான் இங்கேருந்து போகிறேன், வேறு யாருன்னா சேலஞ்ச் பண்ண விரும்புகிறீங்களா அப்படின்னு சொல்கிறப்போ, அந்த கமாண்டர் இருக்கார்ல, அந்த கேம்புடைய கமாண்டர், அவர் வந்து இவனா மனுஷனா இல்லை மிருகமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கொஞ்சம் வந்து பார்ப்பாரு. அங்கே இருக்கவனுங்க எல்லாரும் வந்து சோர்ந்து அப்படியே வந்து உக்காந்துருவாங்க. ஜாங்கே வந்து ஒரே ஸ்டெப்பில் வந்து டிஃபீட் பண்ணிட்டான், இதுக்கப்புறம் எங்கேருந்து நாங்கள் இவனுக்கு கூட வந்து சண்டை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றப்போ, ஸோ யாருமே வந்து சேலஞ்ச் பண்ண விரும்பலையா, என்னுடைய டாக்கி கிங்டத்துலேருந்து வந்த சில்ட்ரன்ஸ் எல்லாருமே வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, அவங்கக்கிட்ட வந்து சண்டை போடுறதுக்கு அவங்களால ஒரு நாள் முழுசாக வந்து சண்டை போட முடியும். முதல்ல எல்லாரும் வந்து 5 கிங்டம் காம்படிஷனுங்கிறத வந்து என்ன புரிஞ்சுக்குங்க, அது வந்து பெரிய காம்படிஷன். அந்த காம்படிஷனில் வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட வெகுமதிகள் கிடைச்சாலும் அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 10% பார்ட்டிசிபேஷன் மட்டும்தான் வந்து வின் பண்ணுவாங்க. அதில் வந்து மோர் தென் எல்லாரும் வந்து சிவியராக வந்து இன்ஜுரி ஆவாங்க. லாஸ்ட்டாக நடந்த 5 கிங்டம் காம்படிஷனில் என்னுடைய டாக்கி கிங்டம்லேருந்து 116 யங் பீப்புள்ஸை வந்து நாங்கள் அனுப்பிச்சோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 39 பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க. அதுக்கு மேற்பட்டவங்க வந்து நிறைய பேர் வந்து இன்ஜுரி ஆகிட்டாங்க. நீங்கள் வந்து கடைசியாக எத்தனை பேர் வந்து எண்டு வரல வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, அதுக்கு வந்து எல்லாரும் வேர்த்து கொத்தி அந்த கதையை கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ தான் வந்து அவர் சொல்லுவார், வெறும் 19 பேர் மட்டும்தான் அந்த 5 கிங்டம் காம்படிஷனில் வந்து வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இப்படி இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த வெய் கிங்டத்துக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே வந்து ஒரு பேட்டில் வந்து நடந்துகிட்ருக்கோம். நான் வந்து வெய் கிங்டத்தில் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்குங்கிறத வந்து ஒரு நிமிஷம் பாருங்கள். 1000க்கும் மேற்பட்ட சோல்ஜர்ஸ் எவ்ரி இயர்ஸ் வந்து பார்டரில் வந்து தன்னுடைய உயிரை வந்து இழந்துட்டுருக்காங்க. இந்த 5 கிங்டம் காம்படிஷனுங்கிறது வந்து வெறும் ஷோகேஸ் மட்டும்தான். இது வந்து நார்த்தன் வெஸ்டர்ன் கிங்டத்தில் இருக்க எல்லாருக்கும் வந்து அவங்களுடைய திறமையை வந்து காட்டுறதுக்காக மட்டும்தான் வந்து நடத்தப்படுது. இதனால் வந்து மேற்கொண்டு எத்தனையோ பேர் இறக்குறாங்க. இதை பற்றி உங்களுக்கு எதுனா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பார். அதை கேட்டதுக்கப்புறம் அங்கே இருக்கவங்க எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா அமைதியாகி அவங்க உடம்புலேருந்து வேர்வையாக வந்து ஊற்றும். அதுக்கப்புறம் அவங்களெல்லாம் கூட்டி போயிட்டு, சரி இன்னும் 3 நாளைக்கு அப்புறம் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் போலுக்கு வந்து ஓப்பன் பண்ண போகிறோம், அதனால் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கூடாரத்தில் போயிட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரும் வந்து போயிடுவார். நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூடாரத்துக்குள்ளே போகிறப்போ அங்கே வாங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இருப்பான். நைட்டு ஃபுல்லாக நான் ட்ரைனிங் பண்ண போகிறேன் பிரதர், உனக்கு எதனா பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறப்போ, அவன் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து வாங்க அப்படியே தன்னுடைய ஸ்வாடை வந்து கட்டி பிடிச்சிட்டே வந்து தூங்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படியாச்சும் நான் மிட் லெவல் எர்த் லெவலுக்கு வந்து முன்னேறணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கல்டிவேஷன் பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ தான் வந்து நைட் ஆகிடும். நம்மளுக்கு குயின்ஃபாங்கு பார்த்திங்கன்னா இன்னும் இந்த இடத்துல வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி மெனி சோல்ஜர்ஸ் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் போலுக்கு வந்து பாதுகாப்பாக இருந்துகிட்டே இருக்காங்க. நான் வந்து எவ்வளோ முறை தான் என்னுடைய கல்டிவேஷனை வந்து குறைச்சிக்கிட்டே இருக்குது குஞ்சான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து நான் எப்படியாச்சுன்னா வந்து என்னுடைய கல்டிவேஷனை வந்து குறைச்சிக்கிட்டே இருக்கிறத வந்து கண்ட்ரோல் பண்ணோம்னா என்னை வந்து இந்த பிளட் ஸ்பிரிச்சுவல் போல் டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது அப்படின்னு சொல்கிறப்போ, நம்ம ஹீரோ வந்து எழுந்து பார்ப்பான். பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாங்கு இருக்க மாட்டான். வாங்கு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நின்று பயங்கரமாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பான். நீ வந்து இப்படியே
வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டுனா உனக்கு தான் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். யார் அது அப்படின்னு கேட்குறப்போ குன்சான் வெளியே வருவான். குன்சான் நீயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இதோடு வந்து இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. இப்போ இன்னைக்கான கொஸ்டின் வந்து நான் போன எபிசோடில் வந்து ஒரு குண்டு பையன் வந்து சண்டை போட்டான்ல, அவன் பேர் தான் வந்து இன்னைக்கான கொஸ்டின். யாரெல்லாம் ஆன்சர் பண்ணுறீங்களோ உங்களுடைய ஆன்சரை வந்து நான் ஸ்லைடாக செட் பண்ணுவேன். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ், தேங்க்யூ டு வாட்சிங்.